வணக்கம் நண்பர்களே, மந்த்ரா மேஜிக் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுவதற்கான சரியான முறை, சரியான நேரம் மற்றும் அதன் ஆன்மீக சிறப்புகள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றுகிறீர்களா? சரியான முறையில் ஏற்றுகிறீர்களா? இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அற்புதமான மாற்றம் தொடங்கும் என்பது நிச்சயம். திருக்குறளில் கூட வள்ளுவர் சொல்கிறார், விளக்கு என்பது அறிவின் அடையாளம். தீபம் என்பது இருளை நீக்கும் ஒளி மட்டுமல்ல, நம் மனதிலுள்ள அறியாமையை நீக்கும் சக்தியும் ஆகும். நம் முன்னோர்கள் தினமும் 2 வேளை, காலையிலும் மாலையிலும் தீபமேற்றி வந்தனர். இதற்கு பின்னே ஆழமான காரணங்கள் உண்டு. தீபத்தின் சிறப்புகள்: நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கும். வீட்டில் நேர்மறை சக்தி பரவும். வீட்டில் செல்வம் பெருகும். லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். மனம் அமைதி பெறும். தொடர்ந்து ஏற்றும்போது தியான சக்தி கூடும். வீட்டில் உள்ளோர் நலம் பெறுவர். தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு. வாஸ்து தோஷம் நீங்கும். சாஸ்திர ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. தீபம் ஏற்றுவதற்கான சரியான 7 படிமுறையை விரிவாக பார்ப்போம். முதல் படி தூய்மை. தீபம் ஏற்றுவதற்கு முன்பு கட்டாயம் குளித்திருக்க வேண்டும். சாஸ்திரப்படி தூய்மையான உடல் மற்றும் மனத்துடன் இறைவனை அணுகுவது மிக முக்கியம். முடியாத நேரங்களில் கை, கால், முகம் கழுவியாவது செய்யுங்கள். இரண்டாம் படி இடம் சுத்தம். பூஜை அறை அல்லது தீபம் வைக்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருங்கள். கோலம் போட்டால் மேலும் நல்லது. விபூதி அல்லது மஞ்சள் நீர் தெளித்து சுத்தம் செய்யலாம். மூன்றாம் படி விளக்கு தேர்வு. பஞ்சாதீப விளக்கு, குத்து விளக்கு, மண் தீபம் இவை மிகவும் சிறந்தவை. பித்தளை அல்லது செம்பு விளக்குகள் விசேஷமானவை. மண் தீபங்கள் பூமி தத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. நான்காம் படி எண்ணெய் தேர்வு. நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், சனி பகவான் கடாட்சம். நெய், லக்ஷ்மி கடாட்சம், குடும்ப வளம். தேங்காய் எண்ணெய், சாமானிய பூஜைக்கு ஏற்றது. விளக்கெண்ணெய், தோஷ நிவாரணம். ஐந்தாம் படி திரி போடுதல். பஞ்சு திரி அல்லது அரளிப்பூ திரி பயன்படுத்துங்கள். திரி சரியான நீளத்தில் இருக்க வேண்டும். மிக நீளமாகவோ மிக குட்டையாகவோ இருக்கக்கூடாது. திரியை வலது கையால் வைக்கவும். ஆறாம் படி மந்திரம் சொல்லி ஏற்றுதல். தீபத் ஜோதிஷ் பரபிரம்ம, தீபத் ஜோதிர் ஜனார்தன, தீபோ ஹரதுமே பாபம், தீபத் ஜோதிர் நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்தின் பொருள்: தீபத் ஜோதி என்பது பரபிரம்மம், அந்த ஒளியே ஜனார்தனன். இந்த தீபம் என்னுடைய பாவங்களை அகற்றட்டும். ஓ தீபத் ஜோதியே, உனக்கு நமஸ்காரம். ஓம் சுப்பிரமணிய மந்திரம். ஆம்பல் மலர் தீபம். சுப்பிரமணிய பாதத்தை சரணமடைகிறேன். இல்ல கஷ்டங்கள் நீங்க தீபமேற்றுகிறேன். செய்ய வேண்டியவை: காலை 6 மணிக்கு முன் ஏற்றவும். மாலை சூரியன் மறையும் முன் ஏற்றவும். வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி வைக்கவும். தினமும் ஒரே நேரத்தில் ஏற்றவும். தீபம் தானாக அணையட்டும். ஒற்றை திரி அல்லது 5 திரி போடவும். செய்யக்கூடாதவை: ஊதி அணைக்கக்கூடாது. தீபமேற்றிய பின் சண்டையிடக்கூடாது. தக்ஷிண திசை அதாவது தெற்கு திசை நோக்கி வைக்கக்கூடாது. உடைந்த விளக்கு பயன்படுத்தக்கூடாது. இரவு நேரத்தில் புதிய தீபம் தொடங்கக்கூடாது. தீபத்தின் முன்பு கால் நீட்டக்கூடாது. தீர்காயுஷ் தீபம். வெள்ளிக்கிழமை மாலை 5 திரி போட்டு நெய் தீபமேற்றி ஓம் மகாலட்சுமியே நம என்று 108 முறை சொல்லி தீபாராதனை செய்யுங்கள். இது குடும்பத்தில் செல்வம், ஆரோக்கியம், அமைதியை கொண்டு வரும். நண்பர்களே, இன்றிலிருந்தே இந்த சரியான முறையில் தீபமேற்றி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு புதிய ஒளி பரவும். மனம் அமைதி பெறும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள்.